ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பு கவுனி ரைஸ் வச்சு இட்லி தோசை மாவு பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1 கப் கருப்பு கவுனி ரைஸ், 1 கப் இட்லி ரைஸ், அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், எல்லாம் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறாங்கிறனால ஒன்றாவே ஊற போட்டு வச்சிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு 8 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். ஏன்னா கருப்பு கவுனி ரைஸ் வந்து ஊறத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால ரொம்ப நேரம் ஊற வச்சா நல்லது. ஈஸியாகவும் அரைப்பட்டு வந்துடும், சீக்கிரமாகவும் புளிச்சும் வந்துடும். சம்மர் டைம்ங்கிறனால ரொம்ப நேரம் ஊற வச்சா அந்த தண்ணி புளிச்ச மாதிரி கூட ஆயிரும், புளிச்ச ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அரைக்கும் போது மிக்ஸியும் சூடாகாமல் இருக்கும், மாவும் ரொம்ப புளிக்காமல் இருக்கும். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகங்கிறனால 2 பேட்சாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அரைக்கும் போது ஈக்குவலாக அரைப்படும், ரொம்ப நரநரனும் இருக்காது. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் அலசி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அப்போவே கலந்து வச்சிட்டேன். காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி அழகாக புளிச்சு வந்திருந்தது. மில்லட் ரைஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ரைஸ்லேயோ இட்லி தோசை செய்யும் போது நல்லா காரசாரமாக புளிப்பான சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நார்மல் இட்லி தோசை மாதிரியே இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாருமே ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த தக்காளி தொக்குக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூடவே 5-6 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறோம், இருந்தாலும் அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நார்மலான தாளிப்பு தான். நல்லெண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இனி நடுவில் ஒரு 2-3 டைம் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அடிப்பிடிக்காமல். தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் நான் இந்த பக்கம் இட்லியும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இட்லி ஊற்றுறது நம்ம விருப்பம்தான், துணி போட்டும் ஊற்றி எடுக்கலாம், இல்லைன்னா ஆயில் மட்டும் ஒரு ட்ராப் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஊற்றி எடுக்கலாம். 10 மினிட்ஸில் இட்லி சூப்பராக வெந்து வந்துடும். தக்காளியை வதக்கி விட்டு இட்லியை வேக போட்டு அந்த இட்லி வெந்து வரத்துக்குள்ளேயே தக்காளி தொக்கும் ரெடி ஆயிரும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்துடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தொக்கு பார்த்துக்கு வந்துடும். இதுக்கு மேலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கூட தொக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதோட அப்படியே விட்டுட்டேன். கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் டேஸ்ட் கலந்து சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் இந்த மாதிரி அழகாக ஒட்டாமல் வரும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே எடுத்தனால லைட்டாக ஒட்டிடுச்சு. இட்லி வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. பஞ்சு மாதிரி அழகாக வந்திருந்தது. உளுந்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும். உளுந்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. ஏன்னா மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறோம். கிரைண்டர்லேயே இருந்தால் கூட கொஞ்சம் உளுந்தை கம்மி பண்ணிக்கலாம். பட் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உளுந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இட்லியும் சூப்பர் சாஃப்டாக வந்துருச்சு. அடுத்தது மொறுமொருன்ட்டு தோசை ஊற்றி பார்த்தேன், அதுவும் சூப்பராக வந்தது. இன்னும் கொஞ்சம் திக்காக ஊற்றி ஊத்தாப்பம் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் ஊற்றி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக வந்தது. இதுலேயே பொடி பொடியாக வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தழை இலை, மிளகாலாம் சேர்த்து பணியாரம் மாதிரி கூட ஊற்றி எடுக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த கருப்பு கவுனி ரைஸில் மாவு அரைக்கும் போது ஈக்குவல் குவான்டிட்டியில் இட்லி ரைஸும் கருப்பு கவுனி ரைஸும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 1/4 பங்கு இட்லி ரைஸ் போட்டு 3/4 பங்கு கருப்பு கவுனி ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம்.